வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நல்ல ஸ்டெபனாக பேசுவீங்க. அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களாக கொஞ்சம் முயற்சிகள், புதிய குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து 5ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றபடி இது 3ஆம் அதிபதி என்னும்போது சில நேரத்தில் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். குழந்தைகளுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, புதிய முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மற்றும் 12ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ எல்லாமே நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி என்ன செவ்வாய் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள கொஞ்சம் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு உட்பூசல், கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த 4-11 போது ஒய்ஃபு அண்ணன் அப்புறம் அம்மா 3 பேர்ட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தது. இதில் வந்து மெயினாக வந்து ஒய்ஃப் வந்து இவங்க 2 பேரால் ஒய்ஃப் வந்து உங்களை ரொம்ப திட்டுவாங்க, டென்ஷன் படுத்துவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. மற்றபடி 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு கருத்து, அதாவது ஏதாச்சும் வந்து ஆர்டிஃபிஷியலி வந்து போய் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆராய்ச்சிகள், ஆன்மீக சம்மந்தமான விஷயம், மறைமுகமான நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பெரிய கெயின் கிடைக்கும். ஸோ புதிய கண்டுபிடிக்கணும், புதுசாக நான் வந்து ஒன்று பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க. ஸோ குடும்பத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்களும் கொஞ்சம் சில பேருக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து அது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 8ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்போது பாசஸ் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. அப்பா கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நம்மளே ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோம். ஸோ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அவசியம். அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள், டாக்ஸேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தாலும் நண்பர்களால் வந்து கொஞ்சம் மனக்காயங்களோ, மூத்த சகோதரில் கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கோபதாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து. மற்றபடி வருமானங்களுக்கெல்லாம் எந்த வித குறைவும் இருக்காது. ஏன்னா அது பாதகாதிபதியின் போது கண்டிப்பாக அந்த வேலையை கண்டிப்பாக பண்ணணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஏதாவது கோயில் உலகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஜென்ரலான பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் உங்களுக்கு ராசிக்குள்ளேயே வரும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து கவர்மெண்ட் செக்டார், இந்த லைசன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. இல்லைனா பெனால்ட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை சார்ந்த உறவுகளாக நமக்கு ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதியினர் ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்களாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வியாழக்கிழமைகள் வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஐடியலாக என்ன வேலை பார்க்கலாம் அது மட்டும் பண்ணுங்கள். புதுசாக எந்த ட்ரையும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4-11ஆம் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனத்தை கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிறது, அசிங்கமாக திட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ
மற்றபடி வந்து மகர லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும் நல்ல பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. மற்றபடி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்கள்லையும் சரி கொஞ்சம் வந்து ஒரு வேறு வேலை போகலாமாங்கிற எண்ணங்களை இப்போ இந்த ராகு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன ராகு வந்து சனியுடைய சாரத்தை போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலகங்கள், யாராச்சும் பின்னாடி வந்து ஏதாவது கலகங்கள் பேசுகிறாங்க, என்ன இப்படி பேசுகிறாங்க, மன வருத்தம் அதெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எல்லாமே சிறப்பாக நடக்கும். மகர லக்னமாக வந்து குரு தேசாவது, குரு வந்து 3-12 இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். மகர லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது கொஞ்சம் மட்டமட்டாக பேசுவீங்க, குடும்பத்துக்காக பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் வந்து சில நேரங்கள் நம்ம நினச்ச வேகத்துக்கு போல வேகமாக நடக்க மாட்டேங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி குரு வந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்த புதன் தசாபதம், புதன் வந்து 6-9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ தந்தை சார்ந்த உறவுகளுக்கு கொஞ்சம் வந்து வைத்திய செலவு இந்த மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் செலவு அப்பாக்காக பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தேசாபதி, கேது வந்து 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கப்பட்டிருந்தாலும் அது 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வந்து கோர்ட் கேசஸ் வழக்குகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாவது, சுக்கிரன் 5-10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த திதி நட்சத்திரம் கிழமை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த 3 விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும். ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதிங்கிறது வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க. ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும். ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும், உங்கள் பையனுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும். ஸோ அது வந்து கிளியராகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம். ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும். ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளெல்லாம் அன்னன்னைக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும். திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாதை அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும்போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்ல. கரண்ட்டில் வந்து எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை. ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும். ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம். ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதான் ஒரு பிரார்த்தனை, தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.